கோசேன் சேத்திரமதில் அதிபதியான யோசேப்பிற்கு இஸ்ரவேல் தன்னை காண வரும்படி அழைப்பு விடுத்தனனே. அவ்வண்ணம் ரதமேறி ஈன்றவனை தரிசிக்க ஆவல் கொண்டே விரைந்தேகி கண்டுளம் களிப்பாகி கட்டியணைத்து கதறினானே. தனையனைக் கண்ட தந்தையோ, என் உள்ளத்தின் ஓவியமே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, உன் முகம் கண்டேனடா, இக்கணம் மரணம் அணைத்தாலும் அகமகிழ்வேனடா என்று கண்ணீர் சொரிந்தானே. ஆதி பொங்கவனே, நடைப்பிணமான என்னை நகைத்திட வைத்தீரே. யான் ஈன்ற மைந்தனை எந்தனை காட்டிலும் அதிகமாக நேசித்தவரே, அதிபதியாக மாற்றினீரே. ஈன்றவன் உள்ளத்தில் ஈடில்லா மகிழ்ச்சியை அளித்தீரே. அர்ப்பணித்தேன் யான் அனவரதமும் நின் மலர்பாதம் தொழுதிடுவேன் யான் என தேவனை மகிமைப்படுத்தி மகிழ்வன்புடன் அதிபதியோடு அரண்மனை விரைந்தான். பார்வோனை ஆசீர்வதித்தான். யோசேப்பின் சந்ததி கண்டு ஆசீர்வதித்து அகமகிழ்ந்தான். ஈன்றவன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். தேவனை தொழுதேகி ஜீவன் விடுத்தான். யோசேப்பு தந்தையின் கண்களை மூடினான். யாக்கோபு கானானில் முற்பிதாக்கள் கல்லறையில் தஞ்சம் புகுந்தான். மனமடிவாகி மனம் துவண்ட யோசேப்போ மனதை தேற்றிக் கொண்டான். உடன் பிறந்தோரை உள்ளன்போடு நேசித்து பேணினான். பாரோர் பார்வை கணைகளுக்கு பலியானேன். பார்வுலகம் தந்தது வலிகளே கூலிகளாக. மாட்சிமிகு மகிபன் வாழ்வில் வந்தார். மன்னோர் என்னை மறைந்து போ என்றனர். சட்டையின் மறைவில் வைத்து வாழ்ந்திடு என்றார். யாருமில்லா எந்தனை யாசித்து வாழ்ந்திடு என்றனர். மகளென்னும் மகுடம் சூட்டி யாவரையும் யோசிக்க வைத்தார். வயது வைத்து வசைமொழி கேட்டு வாழ்ந்த எந்தனை வையகத்தார் முன் வாகை சூடி மகிழ்வித்தார். வாடி நின்ற போதெல்லாம் வார்த்தைகளை அனுப்பி வாழ வைத்தார். வழிகளை கூலிகளாக தந்த அவனையோருக்கு முன் அருமையாய் வாழ வைத்தார். ஆதியாகமம் புத்தகத்தை கவிதை வடிவில் எடுத்துரைக்க கர்த்தர் உதவி செய்தார். சிருஷ்டிப்பு, மனுக்குல வீழ்ச்சி, காயினும் ஆபேலும், ஈரைந்து வம்ச வரலாறு, ஜலப்பிரளயம், நோவாவின் வம்ச வரலாறு, பாபேல் கோபுரம், ஆபிரகாமின் வரலாறு, ஈசாக்கின் வரலாறு, யாக்கோபின் வரலாறு, யோசேப்பின் வரலாறு என ஆதியாகமம் புத்தகத்தில் உள்ள 50 அதிகாரங்களையும் சுருக்கமாக கவிதை தொகுப்புகளாக எழுதிட தேவன் உதவி செய்தமைக்காய் கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். மேலும் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு யாத்ராகமம் என்னும் ஊரை நோக்கி பயணம் தொடர்கிறேன். எங்களுடன் சேர்ந்து யாவரும் பயணிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான். ஆமேன்.